சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிப்பில் உண்மையை உறக்கச் சொல்வோம் என்பதில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. ஐயன் நான் சொல்லியிருக்கேன், கடல் கடந்து போய் பண்றாரு அப்படின்னு. கண்டம் விட்டு கண்டம் தாவியும் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. புரூப்போட அருமையாக அவங்க சொன்ன வாக்கியங்களோட, அவங்க அனுப்பிச்ச வாட்ஸ்அப் பதிவோட, போட்டோவோட அவங்கள சந்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பலமுறை ஐயனை பத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஐயன் ஒரு மிகப்பெரிய மகா சக்தியாக அங்க கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் அந்த விரியன் மரத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு அற்புதமான ஒரு கடலில் நீங்கள் மூழ்கி மிகப்பெரிய சந்தோஷங்களை அடைய வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற எந்த விதமான குறிக்கோளும் இல்லை. என்னுடைய லட்சியம் அனைத்தும் என் மக்களாகிய நீங்கள் அனைவரும் பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்கணும். வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் ஐயன் கருணையால் பனி போல ஓடிடணும். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோனுடைய சாராம்சமும் அதுதான். இலங்கை நமக்கு பக்கத்து நாடு, நமக்கு தென்புற நாடு இலங்கை. இலங்கையில இருந்து ஒரு அம்மா ரொம்ப மனசு வேதனைப்பட்ட ஒரு 2-3 மாசம் முன்னாடி இருக்கும், சரிங்களா? மலர்விழி பேரு. பெண்ணை தலைமையாக கொண்டு இயங்கும் ஒரு அற்புதமான குடும்பம். புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெண் அவங்க தான் எல்லாமே பண்ணணும். 2 பெண் பிள்ளைகள். மூத்த பெண் பிள்ளை வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கு மலேசியால. சின்ன மக ஊர்ல இருக்கு. அதுக்கு மேரேஜ் ஆகி ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டில் வருமானங்கள் இல்லை. போன இடத்துல சம்பளம் பத்தல, அவங்களுக்கு சரியான சம்பளம் கிடைப்பதில்லை. மருமகனுக்கும் வேலை இல்லை. இலங்கையில மிகப்பெரிய திண்டாட்டம். எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, யார் வேண்டணுமோ எல்லாம் வேண்டிட்டாங்க. இது நான் சொல்ல, அவங்க வீடியோ பதிவுல கொடுத்திருக்காங்க. வீடியோ பதிவுல வாட்ஸ்அப் பதிவுல அதை நீங்க பார்க்கலாம். உன்னை நினைத்தவர்கள் மண்ணை அளப்பார்கள், உன்னை நினைத்தவர்கள் தன்னை அறிவார்கள். அருமைகள் நமது வீடியோ மூலமாக, நமது சேனல் மூலமாக மக்களுக்கு போய் சேருது. அதனால அவங்க பிரச்சனை தீர்வாகுது. அப்படின்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்ன சாமி வேணும்? உங்கள் அனைவருடைய அன்பும் ஐயனுடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தா போதும். நானும் எனது குடும்பமும் நிச்சயமா நல்லா இருப்போம். மீண்டும் சொல்கிறேன், நமது வீட்டில் நடந்த திருமணத்திற்கு, என் மகனின் திருமணத்திற்கு வாழ்த்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் போறதுக்கு உள்ள நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணுதான். நமது சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான், சேனலுடைய குரோத் தான் நம்மளுடைய ஐயனுடைய அருளை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும், இல்லைங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலர்விழி இலங்கையில் இருந்து போட்டோலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். பெண்ணை தலைமையாக வைத்து நடத்துற ஒரு குடும்பம். கஷ்டகாலம். அப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு, ஐயா எனக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், நிச்சயமாக சர்க்குருவை நீங்கள் நம்பும் பட்சத்தில், சர்க்குருவை நம்பி நீங்கள் சரணடையும் பட்சத்தில் அவர் உங்களுக்கு செய்வார், நமக்கு எல்லாம் நன்மையை செய்வார் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் ஐயனுடைய ஒரு புகைப்படத்தை, ஐயனுடைய ஒரு படத்தை பாருங்க, பெல் அடிக்குது, ஐயனுடைய படத்தை உங்க வீட்டில் வைத்து வணங்க முடியுமான்னு கேட்டேன். ஐயா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடுங்கம்மா, உங்க வீட்டில் உங்க மருமகனுக்கு நல்ல விஷயமாக அமையும். அவ்வளவு பெரிய கஷ்டம், ஒன்னும் பண்ண முடியலன்னு முடிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் நாள் நேற்றுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு மலேசியா வீடியோ பார்த்துட்டு, ஐயா சர்க்குருவே நேத்து ஐயன் எனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை காட்டி விட்டார். எங்க கையில காசே இல்ல, ஆனா ஒரு 12-13 லட்சம் ரூபாய் ஆட்டோ, என் மருமகனுக்கு புது ஆட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்து விட்டார். வேண்டிக் கொண்டே இருந்தேன். இத்தனை வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு மிகப்பெரிய அற்புதமான எனக்கு அப்படியே ஒரு ஐயனை என்ன சொல்றது சாமி, நம்ம ஐயனை பத்தி எனக்கு ஒரு கர்வம் இருக்குங்க. உண்மையை சொல்றேன். ஐயனிடம் நான் வைக்கும் வேண்டுதல், ஐயனே இதுவரைக்கும் எதுவுமே வீண் போனது இல்லை, இனியும் போகாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரெல்லாம் என்னிடத்துல சொல்றீங்களோ
அத்தனையும் ஐயனுடைய பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறேன், வேண்டிக்கிறேன். மனசார தொங்கி நானும் செல்வியும் விடாம வேண்டோம். எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, எத்தனை பேருக்கு பண கஷ்டம், எத்தனை பேர் பிரச்சனைகளை சிக்கிட்டு முழிக்கிறீங்க, எத்தனை பேர் பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, ரொம்ப 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 சங்கடப்படுறீங்க. உங்கள் அனைவருக்கும் ஐயனை நம்பும் பட்சத்தில், சர்க்குருவை வணங்கும் பட்சத்தில் அற்புதமான விஷயம் கிடைக்கும். அதே அற்புதம் தான் இந்த இலங்கையில் அந்த மலர்விழி குடும்பத்திற்கு நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கு? ஆட்டோ, ஒரு 12 லட்சம் ரூபாய் ஆட்டோ வாங்கக்கூடிய, ஒரு புது ஆட்டோ வாங்கக்கூடிய ஒரு தகுதியை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்க. என்னுடைய நம்ம வீடியோவில் சாட்சி இல்லாம நான் சொல்றது இல்ல. சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனி சுவாமிகள் திருவடிகளே சரணம். பாத்தீங்களா? இந்த ஆட்டோ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆட்டோ இலங்கையில. இந்த ஆட்டோ மூலமாக அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் தீருமா? தீராது. உண்மை இல்லைங்களா? ஏதாவது ஒரு வழியை இறைவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார். நம் சத்குரு ஞானவள்ளல் கணக்கன்மிட்டி மூட்டை சித்தர் என்று அழைக்கும் நம் அப்பா இதை நம்புபவர்களுக்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். ஏனதானும் போயிட்டு வந்தேன் சாமி, 3 தடவை போயிட்டு வந்தேன், 4 தடவை. இலங்கையிலிருந்து வரவே இல்லை. அவர் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கஷ்டங்களை சொல்றாங்க, நான் அதுக்கு தீர்வு சொல்றேன். அந்த தீர்வின் மூலமாக ஐயனை உண்மையாக வணங்கியதன் மூலமாக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் வராது இல்லைங்களா? நம்ம குடும்பத்துல ஏன் நல்லது நடக்காது? ஐயன் வஞ்சகம் செய்ய மாட்டார். ஐயன் எப்பையும் உண்மையான மனசோட போகணும். பக்கத்துல பசிச்சவங்க யாராவது இருந்தா முடிஞ்ச அளவு ஒரு சோறு, அன்னதானம், ஒரு வாய் அளவு வாங்கி கொடுங்க. அன்னதானம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, பிறவி கருமாவை அன்னதானம், பசிச்சவனுக்கு சோறு போடணும் சாமி சொன்ன ஐயனுடைய வாக்கை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் நிறைவேற்றுங்கள். உங்களால் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். கருணை கூர்ந்து அதை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த பசித்த வகிறு அப்படியே பசியாகும் போது, மராசா நீ நல்லா இரு, அவர் சொன்னார் இல்லையா, டே சேடா சாமி இது கிடைக்கும். அதை நான் நம்பி இருக்கிறேன், என் குடும்பம் நம்பி இருக்கிறது, பல லட்ச மக்கள் நம்பி பயன்பெறுகிறார்கள். இந்த பதிவை பார்க்கும் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எனது ஐயனிடம், எனது சர்க்குருவிடம், அப்பாவிடம் நான் வேண்டுவது. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சர்க்குருவினுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் என்ற பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பன் தேனி பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.